ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் டே 6. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. இன்றைக்கி ஃபுல்லாக கிரவுண்ட்லாம் நனைஞ்சிருச்சு. கிரிக்கெட்டும் விளையாட முடியாது. பட்டம் மட்டும் தான் விடலாம். ஆனால் பட்டம் மழைன்னா தான் விட முடியும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு இன்றைக்கி. ஓகே, பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 9 o'clock ஆகிடுச்சு. லஞ்ச் டைம் பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ராகி சேமியா தான். ஓகே, நான் சாப்பிட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ண வர முடிவு பண்ணியாச்சு. நம்ம பட்டம் தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி பட்டம் ஒரு நாளாக புதுசாக செஞ்சு பண்ணிடலாம். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பட்டம் இருக்குது. அது பிளாஸ்டிக் பட்டம் தான், கடையில் வாங்கினது. இன்றைக்கி நம்ம நியூஸ் பேப்பர் வச்சும் செய்யலாம். பேம்பூ ஸ்டிக் இருக்குது. பேம்பூ ஸ்டிக் செஞ்சால் தான் நல்லா வரும். பேம்பூ ஸ்டிக் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நேற்று ஒரு பட்டம் கிழிஞ்சிச்சு. அதுலேயே இந்த பேம்பூ ஸ்டிக் இருக்கும். இந்தா இங்கே இருக்குது. ஒரு ஸ்டிக் தான் இருக்குதா? ஓகே, ஒரு ஸ்டிக் கிடச்சிருச்சு. இன்னொரு ஸ்டிக் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். இங்கே தான் அங்கே பட்டம் விடுவோம். இங்கே அங்கே ஒரு சஞ்சன் விடுவான். இங்கே பக்கத்தில் ஒரு அண்ணா விடுவாங்க. 3 பேர் சேர்ந்தா விடுவோம். ஒரு பேம்பூ ஸ்டிக் தான் இருக்குது. இன்னொன்று காணோம். எங்கே போச்சுன்னு தெரில. ஓகே, நம்ம சமாளித்து பண்ணிடலாம். இப்போ எல்லா பொருளும் ரெடியாக இருக்குது. நேற்று செஞ்சு விட்டது அப்படியே தான் இருக்குது. நியூஸ் பேப்பர்லாம் ரெடியாக இருக்குது. செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நான் சொன்ன வச்சோம் பட்டம் செய்ய போகிறோம். பட்டம் செய்கிறோம், ஆனால் விட முடியுமான்னு தெரில. மழை கம்மியாகிடுச்சு. இன்றைக்கி விடலாம் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிலும் வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பட்டம் செய்யறதுக்கு என்னென்னு தேவைன்னு பார்த்துட்டோன்னா ஃபெவிகால், ஃபெவிக்விக், ஒரு பேம்பூ ஸ்டிக்கு, ஒரு ஈக்குச்சி, அப்புறம் கட்டிங் பிளேடு, ஸ்கோரிங் பிளேடு, ஒரு பென்னு, நியூஸ் பேப்பர், ஸ்கேல், ஒரு நூல், அப்புறம் ஷெலோ டேப். இது எல்லாத்தையும் பட்டம் செய்ய போகிறோம். நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேப்பரை ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையும் நான் ஓரமாக எடுத்து வச்சிருந்தேன். நேற்று மட்டும் எங்கள் ஏரியாவில் இருந்து ஒரு 6 பட்டம் வரைக்கும் 4 பட்டம் தொலைஞ்சிருச்சு, 2 பட்டம் கிழிஞ்சிருச்சு. அதனால தான் இன்னைக்கு எல்லாரும் உட்காந்து செய்கிறாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டியாச்சு. ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டியாச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த 2 சைடில் கார்னர் இருக்கும். இங்கே ஒரு சைடு மட்டும் இப்படி இருக்கும். அந்த இடத்துல வச்சு இந்த கார்னர்ல இருந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. பெண்ணில் வரைஞ்சி அப்புறமா வெட்டிக்கோங்க. எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லை, நீங்கள் நார்மலாக வரைஞ்சாலே போதும். இது க்ளூ போட்டு க்ளோஸ் பண்ணுறது தான். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரைஞ்சிருக்கோம். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஷார்ப் பாயிண்ட் வரைக்கும் ஒரு லைன் வரைஞ்சி இந்த ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்க பீஸாக வெட்டிக்கணும். பாருங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு பீஸ் வெட்டிடலாம். ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க, அடுத்து வெட்டிக்கோங்க. ஷார்ப்பான அதிகமாக யூஸ் பண்ணும்போது சேஃபாக இருங்க. பட்டை விட்டுற கிளிப்பையும் எடுத்து ஆட் பண்ணிடுறேன் இந்த வீடியோவில். மழை பெய்யாமல் இருந்தால் பட்டை விடலாம்.
ஓகே நம்ம வெட்டியாச்சு. பாருங்க இந்த இடத்துல இந்த மாதிரி தெரியும். இந்த மாதிரி அளவுக்கு வெட்டிக்கலாம். அடுத்து என்னென்னு பார்க்கலாம். அடுத்து சென்டரில் நான் பேம்பு ஸ்டிக் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பேம்பு ஸ்டிக்கு. சைடில் ஆட் பண்ணும்போது இப்படி வச்சு இந்த இடத்துல செலக்டே போட்ட முடியாது. குச்சி மெஷர் பண்ணாமே கரெக்டாக தான் இருக்குது. குச்சி பேம்பு ஸ்டிக் வந்து நான் ஃபேக்கிக் வச்சு ஒட்டிக்கிறேன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால. ஏன்னா கடையில் போட்டது வந்து டக்குன்னு பிஞ்சிருச்சு. ஃபேக்கிக்கு யூஸ் பண்ணுறப்பே ரொம்ப சேஃபாக இருங்க. கையிலலாம் பட்டுச்சுன்னா விடாது. அதே மாதிரி நான் அடியிலையும் ஒட்டிக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக ஒட்டியாச்சு. இப்போ சென்டர்லேயும் கொஞ்சம் ஒட்டிக்கிறேன். இது நல்லா ஸ்டேபிளாக இருக்கிறதுனால. வேக்கிக்கு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். கையில் பட்டுக்கூடாதுல்ல. ஓகே நம்ம சென்டரில் அதை ஒட்டியாச்சு. அது சைடில் ஒட்டிக்கலாம். சைடில் ஒட்டுறதுக்கு நான் ஹீமார் குச்சி தான் எடுத்துக்கிறேன். இதுவும் மெஷர் பண்ணாமல் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே கரெக்டாக தான் இருக்குது. ஏன் ஒட்டிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு ஆள் வேணும். இப்போ நான் அக்காவை தான் கூப்பிட போகிறேன். ஆனால் இப்படி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ நான் அக்கா கூப்பிட்டுக்கிறேன். ஒரு நேரம் ஃபேக்கால் இப்படி தலையிலாக இருக்கட்டும். அப்போ தான் அடியில் இருக்கிறவங்களாம் கீழே வரும். அக்கா வந்து வந்துட்டாங்க ஹெல்ப்புக்கு. சொல்கிற மாதிரி பண்ணுவாங்க ஐயா. இங்கே வச்சுக்கோ. இங்கே இருக்கு. இங்கே ஒரு 4 பேட்ச் பக்கம் எடுத்துருக்கிறேன். எல்லாம் மோஸ்ட்டாக ஒரே சைஸாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். பட்டை வந்து சின்னதாக தான் செய்கிறேன். ஏன்னா இந்த பேம்பு ஸ்டிக்காக தான். இல்லைன்னா பெருசாக செஞ்சிடலாம். ஓகே நம்ம ஒட்டியாச்சு. இது வந்து இங்கே ஒட்டிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு குச்சோட எண்டில் ஒட்டிக்கலாம். இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். எடுத்துக்கோ. இந்த இடத்துல ஒட்டிக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகும் இந்த இடம். அதே மாதிரி அடுத்த சைடுக்கு ஒட்டிக்கோங்க. ஓகே நம்ம இந்த இடத்துல ஒட்டுறதுக்காக ஒரு பெரிய பேப்பர் தான் எடுக்கணும். ஓகே இப்போ எடுத்தாச்சு. இதெல்லாம் போதும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும்.
அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஜான் ஒரு கை அளவு வச்சு கீழேயும் அதே மாதிரி பேட்ச் ஒட்டிக்கணும். ஆனால் இங்கே இடத்துல நூல் விடணும். ஓகே, இந்த இடம் இதுக்கும் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரு பேப்பர் எடுத்துதான் போதும். நம்ம ஒரு ஜான் அளவுக்கு எடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு பேட்சை ஒட்டிக்கலாம். பட்டை செய்யும்போது முக்கியமானது 2 சைடும் பேலன்ஸாக இருக்கணும், 2 சைடும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, இப்போ ஓரளவு பார்த்தீங்கன்னா பட்டை செஞ்சு முடிச்சாச்சு. ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து வால் தான் எடுக்கணும். இந்த இடத்துல வால் மாதிரி ஒட்டணும். அதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பேப்பர். ஓகே, பார்த்தீங்கன்னா 2 ரெக்டாங்கிள் வரைக்கும் வெட்டி வச்சாச்சு. அப்புறம் ஒரு 4 குச்சி வரைக்கும் வெட்டி வச்சாச்சு. 3 குச்சி, சைடில் 2, அடியில் 1, இந்த மாதிரி 2 வெட்டி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதுக்கு வந்து ஓகே பார்த்தீங்கன்னா ஒட்டியாச்சு. அடுத்து வந்து இதுக்கு வந்து வால் ஓட்டணும். அடுத்து நூல் கட்டினா போதும், ஃபுல்லாக வேலை முடிஞ்சு நம்ம அதை பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நான் சைட்லலாம் வால் ஓட்டிட்டேன். சைடில் வால் ஓட்டினா கரெக்டாக டேரக்ஷன் கரெக்டாக போகும். அந்த சைடில் வால் ஓட்டியிருக்கேன். எல்லாம் ஈக்குவல் சைஸாக தான் இருக்குது, பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அடியில் ஓட்டுறதுக்கு நான் 3 வால் ஓட்டியிருக்கேன். கொஞ்சம் நீட்டமாக 2 இது ஜாயின் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். அடியில் ஓட்ட ஓட்டிக்கலாம். நேற்று திட்டப்பட்டோம், நிறைய இது ஹைட்டாக போச்சு. ஆனால் நிறைய இது தொலைஞ்சிருச்சு. ஓகே, பாருங்க பட்டம் ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. வால் நல்லா ஹைட்டாக தான் இருக்குது. ஓகே, வந்து நூல் மட்டும் ஜாயின் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். பட்டம் நல்லா பறக்கும்னு நினைக்கிறேன், நம்பிக்கை இருக்குது. ஓகே, பண்ணி நூலுக்கு ஒட்டிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம நூல் கட்டிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பட்டத்தோட பேக் சைடு குச்சி தெரிய சைடு தான் பேக் சைடு. அங்கே இந்த இடத்துல கவுடாக இருக்குல்ல, இந்த இடத்துல லெஃப்ட் சைடு கீழே ஒரு ஓட்டை, ரைட் சைடு மேலே ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். ஓட்டை கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் நூல் விடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
அதுக்கப்புறம் திருப்பிட்டு பட்டத்தோட ஃப்ரண்ட் சைடில் ரைட் சைடோட இந்த ஒரு ஜான் அளவு தான் நான் இதை எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ரைட் சைடு ஒரு ஒட்டை, லெஃப்ட் சைடு ஒரு ஒட்டை மாதிரி போட்டுக்கோங்க. முடிஞ்சளவு ஓட்டை ரொம்ப பெருசாக போடானா ஒரு கயிறு போடுறவனுக்கு போட்டுக்கோங்க. நூல் கொஞ்சம் நிறையா விட்டு வெட்டி எடுத்துக்கலாம். ஜாயிண்ட் எதாவது போட்டுருந்துச்சா அது மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, இந்த அளவு நூல் விட்டுருக்கேன், எடுத்துருக்கேன். இப்போ கீழ் வழியாக விட்டு மேல் வழியாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட் சைட்லேருந்து விடுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். ஃப்ரண்ட் சைடில் கீழே விட்டு அடுத்த சைட்லேருந்து மேலே வழியே எடுத்துக்கலாம். ஓகே, எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கடைசியில் வெட்டிக்கலாம். இப்போ தான் மெயினானது, இப்படி வைக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும். ஏற்ற மாதிரி நம்ம மெஷர் பண்ணி தான் வைக்கணும். ஓகே, நம்ம பட்டம் செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம நினச்ச மாதிரி கரெக்டாக செஞ்சுட்டோம்னு நினைக்கிறேன். கரெக்டாக நம்ம செஞ்சு முடிக்கிறப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, காற்று அடிக்குது. நம்ம ஈவினிங் பக்கம் நல்லா காற்று அடிக்கும், அப்போ நம்ம விட்டு பார்த்துடலாம். பட்டம் நல்லா தான் இருக்குது. வாழை நல்லா எக்ஸ்ட்ரா எவ்வளோ அளவுக்கு நிறைய கொடுக்குறீங்களோ அது நல்லா பறக்கும். சைட்ல இருந்து வால் கொடுத்து மறந்துடாதீங்க, அது வந்து டைரக்ஷன் கரெக்டாக போகிறது வரைக்கும். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம சாயங்காலம் வீட்டு பார்த்துடலாம். ஓகே, ஒரு வேலையை பட்டத்தை ஏற்றியாச்சு. காத்தடி சரியா? என்ன சார் பட்டம் தெரியாதா? என் கை மட்டும் தெரியாது. திக்கக்கூடாது, திக்கக்கூடாது.
அதுடா. இங்கேதான் நாங்கள் இந்த பேப்பர் பிளேன் பட்டத்தை விடல மழை பெய்யுற மாதிரி சேனல் தான். பிளாஸ்டிக் இது பட்டம் வந்து ரொம்ப தூரமாக போயிடுச்சாங்க பாருங்க. சுத்துது நூலை இழுத்துக்கோ. என்ன நூல் சுத்தணும் நீ பாட்டு அந்த நூலை சரி பண்ணி நிதிஷ் நூலை இருக்கணும். ஓகே கிரவுண்டில் அப்படியே லேண்ட் ஆயிடுச்சு. இன்னொரு சிக்கல. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தோறும் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சேனல் பிடிச்சி வந்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தொட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உங்களோட உடனே நோட்டிஃபிகேஷன் சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.